ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதம் அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென வேண்டி வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னாலே போதும், நமக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக கைகூடும். முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு நாம் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதில்லைங்க. முருகான்னு சொல்லி கூப்பிட்டாலே போதும், முருகர் அதை மட்டும்தான் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாத குழந்தையை போல குழந்தை கடவுளான முருகப்பெருமான குமரா, குகா, கந்தா, கடம்பா, சண்முகா, கதிர்வேலா அப்படின்னு சொல்லி எந்த பேரை கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து நம்மளுடைய கர்ம வினையை தீர்த்து நம்முடைய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு கருணை கடலாக வாரி வழங்கும் வள்ளலாக எப்போவுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய கடவுள் தான் முருகக்கடவுள். அப்படி அவர் வாரி வழங்கக்கூடிய அதை நம்மளோட 2 கைகளால் வாங்கிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பன்னிரு கையோன் வாரி வழங்கும் வள்ளல் வழங்குவதை பெறுவதற்கு முதலில் நாம தகுதியான்னு சொல்லி யோசிக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்கணும். இதை நாம் செய்கிற பட்சத்தில் முருகனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கைகூடும். இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய சிறப்பான விரத நாட்களில் மிகவும் முக்கியமான வைகாசி விசாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வைகாசி விசாகம் நன்னாள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த விரத நாளில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு சாதாரணமாகவே அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே சிறப்பாக நடக்கும். இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்கள் அனைவரும் பால் குடம் ஏந்தி பால் காவடி எடுத்துக்கிட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறது வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று அவருக்கு நடக்கக்கூடிய பால் அபிஷேகத்தை பார்த்தால் நம்மளுடைய பல ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்னும் கூறப்படுது. முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்களாக பார்த்தோன்னா கிருத்திகை, பூசம், விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் ரொம்பவே சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதுலேயும் இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய நாள் தான். இந்த விசாக நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய வைகாசி மாசத்தில் வரக்கூடிய விசாகம் தான் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். நவக்கிரகங்களில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்குகிறார். செவ்வாய் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வீடு, மனை, வாகனம், உறவுகள், செல்வம் அப்படின்ற எல்லா விஷயங்களுக்குமே அதிபதியாக இருக்கிறாரு. ஒருத்தர் வீடு கட்டணுமா, குழந்தை செல்வம் வேணுமா, செல்வம் வேணுமா, ஒரு இடம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம கைக்கு வந்து சேரணுமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செவ்வாயோடைய அனுகிரகம் தேவை. இந்த செவ்வாய்க்கே முருகப்பெருமான் தான் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த நன்னாளில் விசாக நட்சத்திரம் கூடிய நன்னாளில் நாம் முருகப்பெருமானை வேண்டி வணங்கும் போது செவ்வாயுடைய தாக்கம் குறையும் அப்படின்னும் அவருடைய அனுகிரகம் சேர்ந்து கிடைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கும். குழந்தை வரம் வேண்டி நிற்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி நமக்கு ஏதாவது கடன் விஷயங்கள்லாம் கூட ஏதாவது ரொம்ப நாள் நீண்ட நாள் கடன் இருக்குனாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த வைகாசி விசாக நாளில் நாம் முருகப்பெருமானை போய் தரிசித்தாலே அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீருங்கிறது நம்பிக்கை. இதில் குறிப்பாக திருமணம் வேண்டி நிற்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கிறவங்களும் அன்னைக்கு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அதோடு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமானே குழந்தையாக அவதரித்தது இந்த நாளில் தான். அதனால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் வைகாசி விசாகம் அன்னைக்கு கணவனும் மனைவியுமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபட நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம் வர இருக்கிறது. இந்த நன்னாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் சரி, இல்லை கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வீட்டில் எளிய முறையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, முருகப்பெருமான் நிச்சயமாக அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நமக்கு அளிப்பார் என்பதில் ஐயமில்லை. இந்த வைகாசி விசாகம் நன்னாளில் முருக பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமான் ஆலயம் அருகில் இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்து முடிஞ்சால் பால் அபிஷேகம் நடக்கிறதையும் உங்கள் கண்ணார கண்டு தரிசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதோடு உங்கள் வீட்டில் முருகனுக்கு எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் எளிமையாக முறையில் தேங்காய் பழம் வச்சு முருகனுக்கு திணையில் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எல்லா பூஜையையும் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகனுக்கு நெய்வேத்தியங்களையும் முருகன் முன்னால் சமர்ப்பிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த நூல்களாகிய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் இவை எல்லாத்தையும் முடியலனாலும் ஏதாவது ஒன்றுத்தையாவது பாராயணம் செஞ்சு முருகர்கிட்ட உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் நீங்கள் சொல்லி ஓம் சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை மனசார உச்சரித்து முடிஞ்சால் 108 முறை நீங்கள் முருகன் முன்னால் உட்காந்து சரவணபவ மந்திரத்தை ஓம் சரவணபவான்னு 108 முறை உச்சரிச்சிங்கன்னா அளப்பரிய பலன்களை பெறலாம். இப்படி நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை எளிமையான முறையில் முருகப்பெருமானுடைய மந்திரங்களையும் சொல்லி வைகாசி விசாகம் நன்னாளில் முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் வேண்டது நிச்சயமாக நடக்கும். சர்வ நிச்சயமாக உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் முருகப்பெருமானால் நிறைவேற்றப்படும். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி. நாளைக்கு 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 6 நாட்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தும் 6வது நாளான வைகாசி விசாகம் அன்னைக்கும் நீங்கள் விரதத்தை முடித்து முருகப்பெருமானுக்கு எளிய முறையில் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா இன்னும் அதிக பலன்களை பெறலாம். இல்லைங்க, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு நேரம் இல்லை, இந்த அளவுக்கெல்லாம் என்னால் முருகனுடைய மந்திரங்களெல்லாம் சொல்லி வழிபாடு செய்ய முடியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கும். எப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச மலர்களை சாற்றி முருகன் முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய கல்கண்டோ இல்லை திராட்சையோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை முருகன் முன்னால் வச்சு முருகா முருகா முருகான்னு 12 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் நீங்கள் தூய மனதோடு உண்மையான பக்தியோடு அன்போடு முருகனை 6 நாள் முடிந்தால் வழிபடுங்கள். இல்லைன்னா அன்னைக்கு வைகாசி விசாகம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்று முருகப்பெருமானை இப்படி எளிய முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவரவர் வசதிக்கு ஏற்ப அவரவர் நேரத்துக்கு ஏற்ப முருகப்பெருமானை வழிபாடு செய்து அளப்பரிய பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. குமரவேல் முருகனுக்கு அரோகரா. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.